ஓம் நமச்சிவாய. ஒன்ஸ் அகேன் கம்மிங் பேக் வித் அமர்நாத் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா, மகரம், அதாவது மகரம் ராசி எப்பொழுது ஜெகமாலும். இந்த டாபிக் பார்த்திங்கன்னா, இப்போ மகரம் ராசிக்காரங்களுக்கு 7 சனி முடிஞ்சு ரொம்ப நாளாகுது, ரொம்ப மாதம் ஆகுது. ஆனால் நிறையா மகர ராசிக்காரங்க இன்னமும் பிரச்சனைகளில் தான் இருக்கிறாங்க. அது ஏன்றதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்குறோம். மகரம் ராசிக்காரங்க எந்த டைமில் ஜெகம் ஆள்வாங்க, உங்களோட ஜாதகத்தில் என்ன மாதிரி இருந்தால் அந்த மாதிரி அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம எல்லா லக்னத்துக்கும் பார்க்கலாம். ஆனால் ராசின்றது மகரம் ராசி. மகரம் ராசிக்காரங்களுக்கு இது பொருந்தும். நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். நம்ம ஒவ்வொரு லக்னமாக எப்படி இருக்கும்ன்றதை பார்க்கலாம். மேஷம் லக்னம்லேருந்து மீனம் லக்னம் வரைக்கும் மகரம் ராசிக்காரங்களுக்கு எப்போ ஜெகம் ஆளும் அமைப்பு, அதாவது வெற்றி பெறும் அமைப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அனைவருக்கும் ஜோதிடம்னு ஒரு சப்ஸ்கிரைபருக்கு ஒரு கேள்வி, அதாவது ஜோதிட கேள்விக்கு பதில் இலவசமாக வழங்கிட்டு இருக்கோம். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் போடணும். உங்களோட பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இதை போட்டிங்கன்னா, உங்களுக்கான கேள்வியும் போட்டிங்கன்னா உங்களுக்கான பதில் உங்களுக்கு யூடியூப் சேனல்லையே பதிவாகவே வழங்கப்படும். சரிங்களா? இது ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா, நிறைய ஜோதிட புத்தகத்தில் ஜென்ரல் பதிவு தான் இருக்குது. யூடியூப்லேயும் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக உங்களுக்கு மகர ராசிக்கு எப்படி ஆகும், மகரத்தில் சனி பயிற்சி எப்படி இருக்குது, ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது, குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்றது தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பலன்கள்லாம் பொது பலன்கள். இதெல்லாம் ஜோதிட புத்தகத்துலேயும் ஜோதிடர்களும் பொது பதிவாக தான் போட்டுட்ருக்காங்க. ஆனால் உங்களுக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஜாதகத்தில் லக்னம் எப்படி இருக்குது, அதாவது நீங்கள் பிறந்த நேரம், பிறந்த இடம், பிறந்த தேதியில் லக்னம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த லக்னம் எப்படி இருக்குது, மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது, உங்களுக்கு எப்படி தசாபுத்தி இருக்குது, எந்த தசாபுத்தியில் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்குன்னு கஸ்டமைஸ்டு பலன்கள் கிடைக்கும். அதுதான் நடக்குமோ ஒழிய இங்கே ஜென்ரலான பதிவில் வர தகவல்களோ இல்லை பலன்களோ, நிறைய பேர் பார்த்திங்கன்னா கெட்ட பலன்களாக சொல்லுவாங்க. சனி உச்சமாக இருந்தால் அவர் பாவத்துவம் ஆகிட்டார், இல்லை சனி நீச்சம் ஆகிட்டா உங்களுக்கு வேலை கிடைக்காது, உங்களுக்கு ஆயுள் கம்மி அப்படின்றதெல்லாம் இருக்கும் ஜென்ரல் பதிவில். ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லை. உங்களோட ஜாதகம் தான் உங்களுக்கு என்ன பலன்கள் கொடுக்க நிர்ணயிக்கப்பட்டிருக்கதோ அதை கொடுக்கும். இப்போ பதிவுக்கு போகலாம். இப்போ மகரம் 7 சனி முடிந்தாலும் நமக்கு பிடிச்சது சரியா இல்லையா அப்படின்னு நிறைய மகர ராசிக்காரங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க. அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க அப்படி இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடலாம். நீங்கள் ஏன் என்ன மாதிரி பிரச்சனையில் இருந்தீங்க, 7 சனிக்கு முன்னாடி 7 சனியில் என்ன பிரச்சனை வந்தது, இப்போ ஏன் சரியாகலை, எந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடலாம். நிறைய 7 சனி முடிஞ்ச மகர ராசிக்காரங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கு தான் இந்த பதிவு. ஸோ மகரம் ராசி எப்பொழுது ஜெகமாலும் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். மேஷம் லக்னம் அப்படின்னு நீங்கள் மேஷ லக்னமாக இருந்து ஒரு வேளை மகரம் ராசி இருக்குது.